தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 10/12/2022 சனிக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், மாலை 5:12 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, விவசாயத்தை பற்றிய பழமொழிகள் முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். 2 வரிக்குள் எப்படி விவசாயத்தை செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை அழகாக சொல்லி வைத்தார்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொல்லி வான்புகள் வள்ளுவம் சொல்லும். அதே நேரத்தில் மணிவாசகர் பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா, வான்முகில் வள்ளாது பெய்க. முதல் வரியே வான்முகில் நமக்கு வள்ளாது பெய்யணுமா. வான்முகில் வள்ளாது பெய்க, மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்களோங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இந்த பாடல் எல்லா ஆலயங்கள்லையும் படிப்பாங்க. இந்த முகில் நமக்கு மழை தரணுமா. ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த மழை வானம் பொய்த்தால் தானம் பொய்க்கும் அப்படிங்கிறாங்க. வீண் பொய்த்தால் மண் பொய்க்கும். ஔவையார் கூட எழுதியிருக்கா, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதென்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த தானத்தை அடிப்படையாக வைத்தும், வானத்தை அடிப்படையாக வைத்தும், மழையை அடிப்படையாக வைத்தும் அனைத்து கவிஞர்களும் பழைய காலத்திலே நல்ல பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். வீண் பொய்த்தால் மண் பொய்க்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த விவசாய பழமொழியில் எனக்கு மனதை கவர்ந்த பழமொழி, ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பழமொழிகள், சில முக்கியமான பழமொழிகள் இருக்குது. அதில் ஒன்று, கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும், அலற விதைத்தால் போர்தான் உயரும்னு போட்டிருக்கு. வைக்கோல் போர் இருக்கே, அந்த போர் தான் உயருமா. கலக்க விதைத்தோம்னா தான் நிறைய அது விளைய ஆரம்பிக்குமா. கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி அலற விதைத்தால் போர்தான் உயரும். அதுக்கு அடுத்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீரும் நிலமும் இருந்தால் பருவத்தே பயிர் செய்யினாங்க. பருவத்தே பயிர் செய்யணுமா. எதுவுமே அந்தந்த காலங்களில் செய்யணும். சின்ன குழந்தையா இருக்கையில் அதுக்குள்ளே செய்யணும். பெரிய கல்யாணம் ஆகிற காலத்தில் கல்யாணம் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் பிள்ளை பிறக்கிற காலத்தில் பிள்ளை பிறக்கும், அந்திய காலத்தில் அவர்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் இருக்கும். பருவத்தே பயிர் செய்ய அப்படிங்கிறது பயிருக்கு மட்டுமல்ல, மனித உயிர்களுக்கும் அது சேர்ந்தது மாதிரி சொன்னாங்க. அதில் ஒன்று, அந்த பழமொழியில் உழவில்லாத நிலமும் மிளையில்லாத கரியும் வீண் அப்படின்னாங்க. நிலத்தை உழுது போடணுமா, இல்லாட்டி அது அந்த மண்ணை கிளறி அது செஞ்சாதான் கீழ்மண் மேல்மண் ஆகி வருது. அதுதான் மண்புழுன்னு முதல் இருந்துச்சு, அதை அப்படியே கொண்டுகிட்டு வரும். ஆனால் இந்த உழுகிற அந்த நிலம் இருக்கே, அதற்கு உரிய அழகான பழமொழி, உழவில்லாத நிலமும் மிளையில்லாத கரியும் வீணானது அப்படின்றாங்க. அடுத்து ஒரு பழமொழி, அகல உழுவதை விட ஆழ உழு. சும்மா பேருக்கு அகல உழுகிறது இல்லை, அது ஆழ உழுகணுமா. அப்போ தானே அது அந்த மண்ணினுடைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அடுத்து, குப்பை இல்லாத வெள்ளாண்மை சப்பை அப்படின்னு இருக்காங்க. குப்பை இல்லாதனா என்ன, சாணம் எரு இந்த சாம்பல் இதெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தில் இயற்கை உரம் இருக்கு இல்லையா, அந்த இயற்கை உரம் போட்டோம்னா நல்ல வெள்ளாமை வரும். அது மாதிரி வர்றதுக்கு தான் போட்டாங்க குப்பை இல்லாத வெள்ளாமை சப்பை. அப்போ அந்த மாதிரியான குப்பையை போடணும் அப்படிங்கிறாங்க. ஆகையினாலே விவசாயத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த விவசாய பழமொழிகளை அறிந்து, இந்த 2 வரிக்குள்ளே அவர்களுடைய விவசாய முன்னேற்றத்திற்கான இது இன்னும் எத்தனையோ பழமொழி இருக்குது. அதில் குறிப்பிட்ட பழமொழிகள் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகள் படைக்கிறது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், அவங்களுக்கு தான் முதல் தகுதி. பிறகு தொழுதுண்டு பின் செல்பவர், மற்றவர்களெல்லாம் அதற்கு பின்னால் தான் செல்கிறாங்கிற அந்த வள்ளுவத்தை நாம் நினைக்க வேண்டும், விவசாயத்தை போற்ற வேண்டும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் ஏறுகின்ற நாள் இந்த நாள். உங்களுடைய வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்திலே சூரியன், பஞ்சமாதிபதி 8ல் இருப்பதனாலே பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துக்கள் இழுபறி நிலையில் இருக்கும். நண்பர்கள் கூட பகையாகலாம். கொஞ்சம் கவனம் தேவை. இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எதனால் கிடைக்கிறது என்றால், உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பண தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகலாம். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டியது அவசியமாகும். இன்று சனிக்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பம்பரமாக சுழன்று பணிபுரிகின்ற நாள். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தற்காலிக பணியில் உள்ளவர்கள் நிரந்தர பணியாக மாறும் வாய்ப்புகள் உண்டு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருப்பதால் வரவு திருப்தி தரும்.
எனவே வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். 10லே குரு இருப்பதனாலே உத்தியோகத்தில், அதாவது பணிபுரிபவர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கலாம். மேலதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை செவியேற்று நடப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மற்றவர்கள் வியக்கும் விதத்தில் உங்கள் திறமை இருக்கும். சந்திரபலம் நன்றாக இருப்பதால் நீங்கள் சிந்தித்த காரியங்கள் இன்று சிறப்பாக நிறைவேறுகின்ற நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்புகள் கரையப் போகிறது. ராசிநாதன் 12இல் இருந்தால் சேமிப்புகள் கரையும். செயல்பாட்டிலே தாமதம் ஏற்படும். 7லே சனி இருப்பதால் இல்லத்திலே நிறைய பிரச்சனைகள் வரலாம். பழைய பிரச்சனை மீண்டும் தலைதூக்கும். வாழ்க்கை துணை வழியே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அதே சமயம் அந்நிய தேசத்தில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்ப முடியாமலும், தாய்நாட்டில் இருப்பவர்கள் அயல்நாடு செல்ல முடியாமலும் தத்தளிக்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அடுத்த நலன்கிறது எடுத்த முயற்சிகளும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. குரு பார்வை 2/12 பதிவதால் வருமானமும் உங்களுக்கு வரலாம், செலவும் உங்களுக்கு ஏற்படும். வரவும் செலவும் சமமாகின்ற இந்த நாளிலே நீங்கள் வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சவால்களை சமாளிக்க வேண்டிய நாள். தனித்து இயங்க வேண்டும் என்று விருப்பப்படுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் விதத்தில் நல்ல தகவல்கள் வரலாம். ஒரு வேலையில் இருப்பவர்கள் எத்தனை நாளைக்குத்தான் இங்கே இருப்பது, நாம் தனியாக சுயமாக செய்தால் என்ன என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அந்த சிந்தனை வெற்றி பெறுகிற நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். வள்ளல்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். அது மட்டுமல்ல, வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. காரணம், அஷ்டமத்தில் செவ்வாய், ஜென்மத்தில் கேது. எனவே இன்று சனிக்கிழமை அர்த்தாஷ்டம சனியும் இருப்பதால் சனிக்கிழமை அன்று சனி பகவானை நீங்கள் வழிபடுவது உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அரை குறையாக பல பணிகள் இருக்கலாம். மறதியின் காரணமாக விட்டுவிடுவீர்கள். பணத்தேவைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். எனவே வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் கூட ஒரு சிலருக்கு வரலாம். பணப்பொறுப்பில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அருகில் சக பணியாளர்களிடம் கொஞ்சம் ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்களோடு கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. என்ன இருந்தாலும் இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். விநாயக பெருமானையும் வழிபட வேண்டும். அனுமனையும் வழிபட வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, புத சுக்கிர யோகத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள். உள்ளமைகளும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். மாமன் மைத்துன வழியில் மனதுக்கினே தகவல்கள் வரலாம். சேமிப்பு உயரும். செல்வாக்கம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். பொது வாழ்விலே புதிய பொறுப்புகள் வருகிற நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. செல்போன் வழியில் சிக்கல்கள் வரலாம். காலை நேரத்திலேயே ஒரு சில பகை உணர்வு மிக்கவர்கள் உங்களோடு பேசி ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கலாம். மிக மிக கவனம் தேவை. விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட திடீரென மாற்றங்கள் வரலாம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். மிகுந்த கவனம் தேவை. ஜென்மச்சனியின் பிடியில் சிக்கியிருப்பதால் இன்று விரதமிருந்து சனி பகவானை வழிபட்டு எழுதீபம் ஏற்றுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஏழரைச்சனியில் விரைச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு 2இல் குரு இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களால் சில தொல்லைகள் வரலாம். சிலர் நீங்கள் செய்த உதவியை மறந்து நன்றி காட்ட மாட்டார்கள். அதற்காக கவலைப்பட வேண்டியது இல்லை. 3இல் ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வது நல்லது. உத்தியோகம், தொழிலில் உங்களுக்கு நாட்டம் குறைவாகவே இருக்கும். கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிகின்ற நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். வருமானம் 2 மடங்காக உயரலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். என்றைக்கோ வாங்கி போட்ட இடம், குறைந்த விலையில் வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் வருகின்ற லாபத்தை கொண்டு தொழிலை விருத்தி செய்யலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் இன்று வெற்றி பெற சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.